நம்முடைய நாடார் சமுதாயத்தை பற்றி நம்முடைய முன்னோர்களிடத்தில் பல தலைவர்கள் பேசிய 2 வார்த்தைகள், தமிழகத்தில் நாடார் என்ற ஒரு இனம் உண்டு, அவர்களுக்கு என்று ஒரு குணமும் உண்டு என்று நம்மை வாழ்த்தி பேசியவர்கள் பலர் உண்டு. எதற்காக நான் இதை பதிவு செய்கிறேன் என்றால், நம்முடைய நாடார் சமுதாய மக்கள் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் நம்மை சார்ந்து வாழ்ந்திருப்பவர்களுக்கும் உதவி செய்கின்ற ஒரு மனப்பான்மை கொண்டவர்கள் நாடார்கள். நாம் எங்க தொழில் செஞ்சாலும் சரி, இல்லை எந்த இடத்தில் ஒரு அதிகார வர்க்கத்தில் நாம் ஒரு அதிகாரியாக ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்தாலும் சரி, இல்ல ஒரு வங்கியில பணிபுரிந்தாலும் சரி, இல்ல எந்த இடத்தில் நாடார்களாகிய நாம் இருந்தாலும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நாம் உதவி செய்கின்ற ஒரு மனப்பான்மை கொண்டவர்கள் நாடார்கள். அதனாலதான் நம்மை பற்றி அந்த காலத்திலேயே பேசுகின்ற பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், தமிழகத்தில் நாடார் என்ற ஒரு இனம் உண்டு, அவர்களுக்கு என்று ஒரு குணம் உண்டு அப்படிலாம் பேசியிருக்காங்க. நம்முடைய சமுதாய மக்களாகிய நீங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சமுதாயத்தில் சாதனை படைத்த சாதனையாளர்களையும் இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் சேவை செய்த சேவையாளர்களையும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய சமுதாயத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு இப்படியெல்லாம் இந்த நாட்டிற்காகவும் இந்த மக்களுக்காகவும் நமக்காகவும் இப்படிலாம் இன்னைக்கு சேவை செஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி நீங்களும் அது போன்று வரக்கூடிய காலகட்டங்கள்ல வரணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பெற்றோர்களாகிய நீங்கள் கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் பள்ளியில படிக்கும் போது பாத்தீங்கன்னா, மாணவராக இருக்கின்ற போது மாணவர் மன்றம் அப்படின்னு சொல்லி எல்லா பள்ளிக்கூடங்களையும் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாதிரியான ஒரு பள்ளி படிப்பு இருந்துச்சு, மாணவர் மன்றம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஒரு 2 மாதத்திற்கு அல்லது 3 மாதத்திற்கு முதல் இந்த மாணவனுடைய கலைத்திறனாக இருந்தாலும் சரி, இல்ல அறிவாற்றல் படைத்த திறனாக இருந்தாலும் சரி, பேச்சு திறனாக இருந்தாலும் சரி, அதை வெளிப்படுத்துவதற்காக இந்த மாணவர் மன்றங்கள் மூலமாக மாணவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அவருடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்காக இது போன்ற விழாக்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் நடத்தப்பட்டது. அந்த காலத்துல அப்பெல்லாம் கேட்பாங்க, அப்போ நீ யார மாதிரி வரணும்னு நினைக்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் பெரிய போலீஸ் அதிகாரியா வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா நான் நாட்டுக்காக சேவை செய்யணும். யார மாதிரி வரணும், நான் நேரு மாமா மாதிரி வரணும், மகாத்மா காந்தியை போல வரணும், நான் பெருந்தலைவர் காமராஜரை போல வரணும், நான் கப்பலோட்டிய தமிழனை போல அந்த நாட்டுக்காக சேவை செய்யணும். இப்படிலாம் மாணவர்கள் மத்தியில ஒரு காலகட்டத்துல அந்த தேச தலைவர்களை பற்றிய சிந்தனை மாணவர்கள்ட்ட இருந்துச்சு. ஒரு ஆசிரியர் கேட்கும் போதே சொல்லுவாங்க, நான் இவரை மாதிரி வரணும்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் அதே போன்ற எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் மத்தியில இருக்கு, மனதில் இருக்கு. நம்மளாம் வருங்கால காலகட்டங்கள படிச்சு முடிச்ச உடனே எந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகணும், எப்படி தொழில் பார்க்கணும், இல்ல உள்நாட்டுல தொழில் பார்க்கணுமா வெளிநாட்டுல போய் தொழில் பார்க்கணுமா, இப்படியெல்லாம் ஒரு சிந்தனை நம்முடைய மாணவர்களிடத்தில் நம்முடைய இளைஞர்களிடத்துல இன்னைக்கு இருக்கு. அதெல்லாம் பெற்றோர்களாகிய நீங்கள் தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு இன்றைய தினத்தில் கூட நவம்பர் 24 இன்றைக்கு நவம்பர் 24ஆம் தேதி காவல்துறையிலேயே நேர்மையாக மிக மிக நேர்மையாக பணியாற்றி ஒரு வரலாற்று பதிவு செய்த ஐஜி அருள் நாடார் அவர்களுடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு. இந்த ஐஜி அருள் நாடார் தூத்துக்குடி மாவட்டத்துல வாழையடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நவம்பர் 24ஆம் தேதி 1917 அவர் பிறந்திருக்காங்க. அதே மாதிரி 1942 இன்னைக்கு ஐபிஎஸ் அன்னைக்கு ஐபி அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த ஐபிஎஸ் துறையில ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலேயே அதை படிச்சு பாஸ் பண்ணி அன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு துணைத் தலைவராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி மத்திய புலனாய்வு துறையில இயக்குநராக இருந்திருக்காங்க. தமிழக காவல்துறை ஐஜியா இருந்திருக்காங்க. அன்னைக்கு ஐஜி என்று சொல்லப்பட்ட பதவி தான் இன்றைக்கு டிஐஜி என்று சொல்லப்படுது. அந்த ஐஜி என்ற பதவி கூட அன்னைக்கு ஐஜி அருள் நாடார் அவர்கள் பணி நிறைவு பெற்ற பிறகு அதுக்கு அடுத்து பதவிக்கு அந்த பொறுப்புக்கு வந்தவங்களுக்கு டிஐஜி என்றுதான் பதவி வழங்கினாங்க. இப்படி எத்தனையோ துறைகள் சாதனை படைத்த நாடார்கள் சாதனையாளர்களா இருந்திருக்காங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் கூட ஐஜி அருளை பற்றி ஒரு மேடையில பேசியிருக்காங்க. இவரை போன்ற நான் ஒரு நேர்மையான அதிகாரியை நான் காவல்துறையில் பார்த்ததில்லை. ஏன்னா அறிஞர் அண்ணா அவர்களை ஒரு முறை காவல்துறை கைது செய்கின்ற போது அவர் மேல போட்டிருந்த துண்டை ஐஜி அருள் அவர்கள் லத்தியால் அப்படி எடுத்தாங்களாம். அப்படி எதுக்காக காரணம், அவரை கைது பண்ண பிறகு அவர் ஒரு கைதி ஆகிதார், ஒரு கைதியினுடைய தோல்ல துண்டு எப்படி கிடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயிற்று எடுக்காம லத்தியால் எடுத்தாங்களாம். அந்த அளவிற்கு அதை அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு குறையாக சொல்லாமல் இன்றைக்கு காவல்துறையில் இது போன்ற ஒரு நேர்மையான அதிகாரி, ஒரு எதையும் துணிவு கொண்ட ஒரு அதிகாரி இருந்தது யாரு அப்படின்னா ஐஜி அருள் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரும் புகழைத்தான்
அன்றைய மேடைகள்ல கூட அன்னைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் பேசியிருக்காங்க. அதை விட மிகப்பெரிய சிறப்புன்னா தன் மகனையே கைது செய்ய சொன்னவர் தான் ஐஜி அருள். ஒரு காலத்துல வாகனங்கள் என்பது ஐஜி அருள் அவர்களுக்கு அன்னைக்கு பென்ஸ் கார் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆளுநருக்கு பென்ஸ் கார் கொடுத்திருக்காங்க. இப்படி உயர் பதவி வகிப்பவர்களுக்கு யார் யாருக்கு இந்தந்த காரு அப்படிலாம் ஆங்கிலருடைய ஆட்சி காலத்துல இருந்து அதற்கு ஒரு விதி விதிக்கப்பட்டு அந்த விதிமுறையின் மூலமா தான் கார்கள்லாம் கூட கொடுத்திருக்காங்க. ஆனா ஐஜி அருள் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாகனத்தை கூட சரியா பயன்படுத்தாம தனியா அவருடைய வாகனத்தில் தான் அலுவலகத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழல்லாம் அன்னைக்கு செஞ்சிருக்காங்க. அன்னைக்கு ஒரு முறை காவுடைய அரசு கொடுத்த அந்த வாகனத்தை வீட்டுல விட்டுட்டு இவங்க தனியா வேறொரு வாகனம் சொந்தமான வாகனத்தை அலுவலகத்துக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்துல இவர்கள் வீட்டில் வைத்து விட்டு வந்த அந்த காரை அவருடைய மகன் எடுத்துட்டு வந்திருக்காரு. வெளியே வரும்போது காவல்துறை அதிகாரம் ஐஜியோட கார் வருது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த டிராபிக் எல்லாம் ஒழுங்குபடுத்தி ஐஜி போனோம் அப்படின்னு சொல்லி அங்கங்க மக்களை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அப்படி நிப்பாட்டி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அந்த சூழ்நிலையில ஐஜி அருளும் அவருடைய வேற ஒரு கார்ல போனதுனால அந்த டிராபிக்ல அவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஐஜியோட கார் போகுது, மக்கள் காவல்துறை அதெல்லாம் சல்யூட் அடிக்காங்க காருக்கு. அப்ப இதை பார்த்து கொண்டு இருந்த அவருக்கு மனசு உறுத்துது. உடனே போறாரு, அலுவலகத்துக்கு போன உடனே என்னுடைய காரை யார் ஓட்டிட்டு வந்தான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவிடுகிறார். அதிகாரிகள் சொல்லுதாங்க, ஐயா உங்க பையன் தான் ஐயா அந்த காரை ஓட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே தன் மகன் என்றும் பார்க்காமல் தன் மகனை கைது செய்ய சொன்னவர் ஐஜி அருள் அவர்கள். நம்ம தங்கப்பதக்கங்கிற ஒரு திரைப்படத்துல கூட நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் தன் மகனை கைது செய்கின்ற ஒரு காட்சியை எங்க படமாக வைத்திருந்தார்கள். அது கூட இன்றைக்கு இதிலிருந்து எடுக்கப்பட்டதாகத்தான் இருக்குமோ என்று கூட நினைக்கின்ற அளவிற்கு ஒரு காவல்துறையில் மிக மிக ஒரு நேர்மையான, ஒரு தூய்மையான, எது யாருக்கும் அஞ்சாத ஒரு அதிகாரியாக இருந்தவர் தான் ஐஜி அருள் அவர்கள். அவர்களுடைய இன்றைக்கு கூட அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு. எதற்காக இதை நான் இன்னைக்கு பதிவு செய்கிறேன் என்று சொன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சமுதாயத்தில் உலக அளவில் சாதனை படைத்த சாதனையாளர்கள் எண்ணற்றவர்கள் இருக்காங்க. எந்த துறை எடுத்தாலும் சரி, அதாவது ஒரு அறிவியல் துறையாக இருந்தாலும் சரி, கணினி துறையாக இருந்தாலும் சரி, விளையாட்டு துறையாக இருந்தாலும் சரி, வேளாண்மை துறையாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, பொதுத்துறையாக இருந்தாலும் சரி, அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையை யார் ஆய்வு செய்தாலும் எடுத்துக்கொண்டாலும் அங்கு நாடார்கள் தான் முதலில் பங்கு வகித்து அவர்களுடைய சாதனைகள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய சாதனைகளாளர்களா இன்னைக்கு இருந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த சாதனையாளர்களை பற்றி நீங்களும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு இருக்க காலகட்டம் கம்ப்யூட்டர் காலம். கம்ப்யூட்டர்ல இமெயில கண்டுபிடிச்சாரு சிவா ஏத்தரங்கிற ஒரு நாடாரு. இது நம்ம யாருக்கான பிள்ளைகளுக்கு சொல்லியுமா? நம்ம பிள்ளைகள் வீட்டுல கம்ப்யூட்டர்ல விளையாண்டுகிட்டு இருக்கும்போது கூட நீங்க சொல்லணும், இன்னைக்கு கம்ப்யூட்டர் விளையாடுதாப்பா, இது யார் கண்டுபிடிச்சா தெரியுமா? நம்ம நாடார் ஒரு ஆள்படியெல்லாம் கண்டுபிடிச்சாரு இமெயில் அனுப்புவதை பத்தி. இல்ல ஒருத்தன் விளையாட்டுத்துறை போறானா, கபடி விளையாட போறானா, இல்ல முதலில் இன்றைக்கு இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த கபடி ராஜரத்னம் அப்படின்றவர் தான் வாங்கி கொடுத்தாரு. டென்னிஸ் துறையில விஜய் அமீர்ராஜ். இந்த மாதிரி எந்த துறையா இருந்தாலும் சரி. அதே மாதிரி சதுரங்க விளையாட்டை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்னைக்கு மனுவல் ஆரோன் தான் ஒரு காலத்தில் முதல்ல இந்தியாவினுடைய சதுரங்க விளையாட்டினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இப்படி எல்லா துறைகள் எடுத்துக்கொண்டாலும் நம்மவர்கள் அந்த இடத்தில் மிகப்பெரிய சாதனையாளர்களா இருந்திருக்காங்க. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பள்ளிக்கு அனுப்பி பாடத்தை கற்பிப்பது போல வீட்டுக்கு வந்த உடனே அவங்க எது மாதிரியான ஒரு எதிர்காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று இளைஞர்கள் விரும்புகிறார்கள், எதை படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த துறையில் நம்மவர்கள் சாதித்த சாதனையாளர்களை பற்றியும் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்றைய தினமானது நவம்பர் 24 ஐஜி அருள் நாடார் அவருடைய பிறந்த நாளில் அவரை பற்றி உங்களிடத்தில் சில குறிப்புகளை சொன்னதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.